ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 23வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம பூஷு நல்ல காலை உடைச்சிட்டு ஆனா வலியை தாங்கிட்டு டாட்டாட்டையே சொல்லாம உட்கார்ந்துருந்தாரு. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல டாட்டா பாக்குறா, காலை உடைச்சிட்டியா, என்ன முன்னாடியே தள்ளி விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உனக்கு ஏற்கனவே ரொம்ப அடிபட்டிருக்கு, நான் தள்ளி விட்டு இன்னும் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அப்படின்னு பூஷு கேட்க, டாட்டா பாக்குறா, இப்படி கூட ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு அவனை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. என் கூட இறந்து போறதுல உனக்கு விருப்பமே இல்ல போல, ஏன்னா என் கூட இறந்து போனா உன்னை பத்தி எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி அவனையே குறுன்னு பார்க்க பூஷு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த மேப் இருக்குல்ல, அதான் எப்படி போனா அந்த கோஸ்ட் கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை வரைஞ்சு வில்லனுங்க விட்டு போயிருந்தாங்கல்ல, அந்த மேப்பை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம தங்கிலியோட அந்த மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. நம்ம சீக்கிரமா நம்ம கிளம்பி போய் ஆகணும், இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனா இந்த இடம் உண்மையா, இங்க என்னென்னலாம் நமக்கு வந்து மந்திர கட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு நமக்கு எதுவும் தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கொஞ்சம் ஆளுங்க நம்ம சில பேர் போவோம், முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறமா போயிட்டு மத்த எல்லாரையும் கூட்டு போறத பத்தி பேசலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு தங்கிலி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் உள்ள வரான். உள்ள வந்துட்டு தங்கிலிய பாக்குறான். அவனுக்கு சுத்தமா தங்கிலி கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கவே இல்ல. ஏற்கனவே தங்கிலி தான் யாங்குன்னு வேற அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டான்ல, அதனால யோசிச்சுட்டு இருக்கான். தங்கிலி ஆனா ஏற்கனவே போட்ட பிளான் படி கரெக்டா செய்யலாம் அப்படின்னு சொல்ல மத்த எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் முறைச்சிட்டே நிக்கிறான். ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தங்கிலி கேட்க, இல்ல அப்படின்னு போனா போதுன்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து உள்ள நம்ம பறவை தலைவன் வராரு. ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு பக்கம் சுஞ்சி இருக்கால, அவ ஒரு டீம் ஆஃப் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு நம்ம தேடி போலாம், நம்மளுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க, எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்குதுன்னு இவ்வளவே கிளம்புறா. சுஞ்சி மேல ரொம்ப மரியாதை இருக்கிற இந்த பசங்களும், ஆமா மேடம், உங்களை தவிர வேற யாருமே எங்களை கூட்டே போக மாட்டேங்கிறாங்கன்னு கூடவே வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ரெண்டு கெட்ட டீமோட ஆளுங்க, கோஸ்ட் டீமோட ஆளுங்க போறத பார்த்துட்டு சுஞ்சியும் ஆளுங்களும் அப்படியே அமைதியா காட்டுக்குள்ள போந்து அவங்கள ஃபாலோ பண்ணிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி பனிமூட்டமா இருக்க மாதிரி இருக்கு. காடு முடிஞ்சு திடீர்னு ஒரு சின்ன மாடம் மாதிரி வருது. அதுல ஒரு ஆள் உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். வேற யாரும் உள்ள லூயன் தான். அதை பார்த்து சுஞ்சி, ஏதோ ஒரு பெரிய டிராப் இருக்கு, இங்க இருந்து போயிடலாம், பின்னாடியே நகருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள லூயன் பாத்துடுறான். ஏமா சுஞ்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு எதுக்கு இங்க இருந்து உடனே போகணுங்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சுஞ்சி கத்துறா. அவங்க ஓட ட்ரை பண்றதுக்கு லூயன் மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்கிறான். வாசிச்சதுமே உங்க ஷோல்டர்ல எல்லாம் ஒரு பெரிய பூ மாதிரி முளைக்குது. வழியில எல்லாரும் துடிச்சிட்டு இருக்காங்க. சுஞ்சி பாக்குறா, உன் டார்கெட் நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியுது, அதனாலதான் என்ன வர வச்சிருக்கேன்னு, அவங்களையே கஷ்டப்படுத்துற, விட்டுரு அப்படின்னு சொல்ல, அப்ப நீ என் பக்கம் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நான் விட்டுறேன் அப்படின்னு லூயன் சொல்றான். சுஞ்சி பாக்குறா, டாக்டர் மாதிரி ஊருக்குள்ள இருந்தால அவன் தான் லூயனா அப்படின்னு யோசிச்சுட்டு கையில இருந்து வாழை கீழே போட்டுட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கா. உடனே லூயனும் வேகமா மியூசிக் வாசிக்கிறான். அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. நான் பக்கம் வந்தா அவங்களெல்லாம் விட்டுறேன்னு தானே சொன்னேன், ஏன் உங்க மயக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, மயங்கி தான் போயிருக்காங்க, இன்னும் ஒரு 7 நாள் அந்த பூவோட சக்தியெல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க, நான் மட்டும் தங்கிலி மாதிரி கிடையாது, கொடுத்த வாக்க மீற மாட்டேன், காப்பாத்துவேன், என்ன முறைப்படி அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் தான் லூயன் அப்படின்னு பக்கத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். சுஞ்சிக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. டாக்டர் மாதிரி வந்து நல்லவன் வேஷம் போட்டு வந்தா லூயனா அப்படின்னு கேட்டுட்டு இங்க சுஞ்சியை தேடி ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கீழே மயங்கி கிடக்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் காப்பாத்திடுறாங்க. ஆளுங்க வந்துட்டு உயிர் இருக்கு ஆனா மயக்கமா இருக்காங்க, இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம கூட்டு போய் சீக்கிரமா ஏதாவது இடத்துல படுக்க வைங்க அப்படின்னு பறவைகள் தலைவனும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சுஞ்சி மட்டும் இல்ல, அப்ப சுஞ்சிய லூயன் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒரு பூவோட இதழ் இருக்கு, அது யாரும் கையில தொடாதீங்கன்னு பறவைகள் தலைவன் தங்கிலி சாட்ட போய் இதை காட்டலாம் அப்படின்னு கையில எடுத்துக்கிறாரு. இங்க நம்ம சுஞ்சி காணாம போயிட்டா, கடத்தப்பட்டாங்கிற விஷயம் நம்ம தங்கிலிக்கும் தெரியுது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஷீஷி ஓடி வந்து கேக்குறா. அங்க இருக்கிற அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எழுப்ப கூடாது, எழுப்பனா இறந்து போயிருப்பாங்க, ஆனா நம்ம எழுப்பாம விட்டோம் அப்படின்னா 7 நாள்ல அவங்களாவே எஞ்சிருவாங்க, இல்ல ஒருவேளை நம்ம சண்டைக்கு போய் நின்னோம் அப்படின்னா அங்க இருக்கான்ல லூயன், அவனோட பவர் அந்த பூல இன்னும் இருக்கு அப்படிங்கறதால அவங்களுக்கு எப்ப வேணா கொண்டுடுவான், நமக்கு வேணும்னே 7 நாள் காலம் கொடுத்து பாத்துருக்கான் அப்படின்னு நம்ம தங்கிலி சொல்லிட்டு இருக்கான். லூயன் பாக்குறான், அல்லகை பொண்ணுகிட்டே அதே தான் சொல்லிட்டு இருக்கான், நான் அவனுக்கு டைம் கொடுத்து பாத்திருக்கேன், ஒருவேளை அவன் என்ன பண்றாங்கிறத வச்சுதான் என்னோட அடுத்த ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு இவனும் அமைதியா சொல்ல, சூப்பர் ஐடியா, அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லகை பொண்ணு கேக்குறா. அவங்க திருப்பி படையவே தூக்கிட்டு வரணுமே, இல்ல வராம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி குழம்புவாங்க. ஒரு பொண்ணு உயிரை காப்பாத்துறதா இல்ல மத்த அத்தனை பேர் உயிரையும் காப்பாத்துறதான்னு குழம்பி தவிக்கட்டும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் லூயன். இங்க மறுபடியும் மாஸ்டருக்கு சுஞ்சி ஞாபகம் வந்துருது. அதே மாதிரி சுஞ்சியும் பயங்கரமா ஏதோ அடிபட்டு ஒரு இடத்துல படுத்து கிடக்குறா. அவளும் மாஸ்டரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. மாஸ்டர் இவகிட்ட எவ்வளவு பாசமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சுஞ்சி அடி வர வாங்கிருப்பா போல. ரொம்ப முடியாம கூண்டுக்குள்ள படுத்திருக்க. அங்க லூயன் வரான். உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறமா, நான் சீக்கிரமா காப்பாத்தி கூட்டு வந்து வச்சிட்டு இருக்கேன், நீ
சாகுறேன்னு இருக்க, நீ செத்து போயிட்டனா நான் என்ன பண்றது? உன்னை காப்பாத்துறதுக்காக ஆள் வருவாங்க, அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு கொள்ளணும், எவ்வளவு பெரிய டிராமா இருக்கு, நீ செத்து போயிடாத அப்படின்னு லூயன் சொல்லிட்டு இருக்கான். சுஞ்சி பாக்குறா, நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே மாஸ்டருக்கு தெரியும். அந்த பிளானை பார்த்துட்டு அவர் வருவாரு நினைச்சிட்டு இருக்கியா? வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல, இதான் இருக்கிறதுல என்னோட செல்லமான ஸ்டூடெண்ட், உன்னை காப்பாத்த வராம இருப்பாரா? இல்ல அப்படி ஒரு வேலை வராம இருந்தா உன்னை ஒரு ஆளா கூட மதிக்கலன்னு அர்த்தம். அப்படி ஒரு இடத்த நீ வேலை பார்த்தா வேணுமா என்ன? எங்க கூட சேர்ந்துரு. அந்த அளவுக்கு நீ ஒர்த் இல்லாத ஆளு நான் நினைக்கல, உன்னை ஒர்த்தாதான் நினைக்கிறேன். அதனால தான் உன்னை கொல்லாம கூட இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். சுஞ்சி கூட இருந்துட்டு அழுதுட்டு இருக்கா. போதும், நீயும் ஒரு மான்ஸ்டர் தான், அதனாலதான் அங்க அவ்வளவு பேர் சொல்லி கூட கேட்காம என்ன தேடி அவங்க பேச்ச மீறி வந்த, அதனால அமைதியா சாப்பிட்டுட்டு எங்க கூட சேர்ந்துட்டு வெயிட் பண்ணு, புரியுதா? இதுக்கு மேல நீ ஒண்ணு கூட ஒண்ணு பண்ண போறது கிடையாது, அமைதியா இங்கே இருக்கணும், இதுதான் நான் போடுற உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு லூயன் அங்க இருந்து கிளம்புறான். மாஸ்டர் நேரா எங்க சுஞ்சியோட ரூம்க்கு வராரு. அவளோட ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்துட்டு மாஸ்டருக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. குட்டி பொண்ணுல இருந்து அவ எப்படி இங்க உள்ள வந்தா, அவளை காப்பாத்தி கூட்டு வந்த விஷயத்த, குட்டி பொண்ணுல இருந்து சுஞ்சி எவ்வளவு குறும்பா இருந்தா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு என் பொண்ணு மாதிரி அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இங்க மத்த மாஸ்டருங்களா நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் காப்பாத்தணுமா வேணாமான்னு தெரியல, ஏற்கனவே 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க அங்க மாஸ்டர் நம்ம தங்கிலியோட உள்ள வந்துட்டு இருக்காரு. நேரா போய் மேப்பு முன்னாடி நின்னு பார்த்துட்டு, இல்ல அவ எனக்கு முக்கியமான ஆள் தான், 3 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு, ஆனா நான் சுஞ்சியை காப்பாத்துறேன் அப்படின்னு போனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உயிருக்கெல்லாம் ஆபத்து, அதனால அவளை ஒருத்தியை காப்பாத்துறதுக்காக நான் எதுவும் செய்ய போறது இல்ல, நான் காப்பாத்த போறது இல்லன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எப்படி காப்பாத்தாம இருக்கிறது அப்படின்னு. நம்ம காப்பாத்துறோம்னு போய் அவங்க வச்சிருக்க வலையில விழுந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு மாஸ்டர் கேட்க தங்கிலி பாக்குறான். நம்ம எல்லாருமே ஆல்ரெடி அந்த வலையில தான் இருக்கோம், அவன் விரிச்ச வலையே நம்ம காப்பாத்துறதா வேணாமான்னு குழம்பணும், என்ன பண்றதுன்னு தெரியாம நமக்குள்ளேயே அடிச்சுக்கணும், சண்டை போடணும், அதுதான் அவன் நினைச்சான். கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணிட்டோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலை கிடையாது, ஏன்னா சுஞ்சி எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி, அதனால அவளை காப்பாத்துறதுக்கு நீங்க யார் வரீங்களோ இல்லையோ, நானு ஷென் இருக்கோம், ப்ளூ இருக்காரு, நாங்கெல்லாம் கண்டிப்பா போயே ஆவோம், யார பத்தியும் எங்களுக்கு கவலை கிடையாது, என் குடும்பத்துல ஒருத்தையை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்க பறவைகள் தலைவன் கூலாம் கூட வந்துடுறாரு, நாங்களும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பாக்குறாரு. நீங்க இவ்ளோ பாசம் காட்டும் போது அவ மேல நான் காட்டாம இருப்பேனா? ரொம்ப ரொம்ப நன்றி, நாங்களும் வரோம், கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் இந்த எரும மாடு தலைவன் இருக்கான்ல, அவன் அப்புறம் மத்த அலக்கைங்க எல்லாம் ஒண்ணா இருந்துட்டு இருக்காங்க. வரட்டும் தங்கிலி டீம் வரட்டும், வச்சு செய்ய போறோம், அதுவும் இல்லாம இவளை போய் நம்ம இன்னும் உயிரோட வச்சிட்டு இருக்கோம் பாரு, இவளை பார்த்தாலே செம்ம கடுப்பா வருதுன்னு சுஞ்சி இருக்காளே, அவளை வேற வந்து பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. அவ கிட்ட வேற கையில ஏதோ கொண்டு வந்து இந்த அலக்கை இருப்பான்ல, ஏதோ ஊசி மாதிரி கையில வச்சிட்டு இருக்கான் சுஞ்சிய பார்த்துட்டே. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் பூஷுவை காட்டுறாங்க. பூஷுக்கு பழம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழத்தை கொண்டு வந்து டாட்டா கொடுக்குறா. இந்த பழம் சாப்பிட்டு போர் அடிக்குது, இந்த ஒரு மரம் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அழுத்துக்க ஆரம்பிக்க பூஷு பாக்குறான். என் கையை பிடிச்சு என்ன கொஞ்சம் தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து பக்கத்துல வந்ததுமே கொஞ்சம் காத்த வேகமா வீசி விடுறான். இன்னும் கொஞ்சம் பழம் எல்லாம் விழுது. எந்த பழமா இருந்தாலும் சரி, இந்த மரத்துல இருந்து வர பழம் எல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு டாட்டா சொல்றா. பூஷு பாத்துட்டு இருக்கான். நான் என்ன பண்றது, இங்க இந்த ஒரு மரம் தான் இருக்கு, நம்மளால வெளியே போக முடியாது, எனக்கு கால் உடைஞ்சிருக்கு, உனக்கு சக்தி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல இந்த பாரு குட்டியான குட்டை இருக்கு, இது கூட நிறைய மீன் இருக்கு, எனக்கு புடிச்சு கொடுத்தனா கிரில் பண்ணி சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்றா. நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு பூஷு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் சாகுறேன், நான் சாகுறதுக்கு காரணம் நீதான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பூஷு வருத்தப்படுறான். டக்குனு அந்த குளத்துக்குள்ள இருந்து 2 மீன் எடுத்து வெளியே தூக்கி போட்டுறான் பவரை யூஸ் பண்ணி. உடனே அதுக்கு டாட்டா பாக்குறா. உன்னை பார்க்கும் போது ஒரு மாதிரி அம்யூசிங்கா இருக்கு, என்ன மாதிரி ஆள் நீ என்னால புரிஞ்சுக்கவே முடியல, எனக்கு மட்டும் உடம்பு சரியாயி ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னா ஆளா நான் உனக்கு கொன்றுவேன்னு உனக்கே தெரியும், ஆனா அப்ப கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன காப்பாத்துறதுக்கு இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் கேக்குறதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பூஷு பாக்குறான். என்ன அப்போல இருந்து நீ கொல்லணும்னு ட்ரை பண்ணவே இல்ல, அது ஏன் எனக்கு தெரியல, அதான் எனக்கு அம்யூசிங்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீ நினைக்கலாம், ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, எனக்கு ஒரு பெரிய ஆளுங்க அவங்க பொசிஷன்ல இருந்து பொத்தன் கீழே விழுறாங்கல்ல, அதை பாக்கிறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும், அதனால தான் நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்ட வழியில போயிட்டு இருக்கேன்னு டாட்டா சொல்றா. நான் என்ன நல்ல வழிக்கு திரும்ப வரணுமா என்ன அப்படின்னு டாட்டா கேட்க பூஷு பாக்குறான். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் போற பாதை ஒண்ணு இருக்கு, ஒருத்தங்களுக்கும் பேராசை ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போகும், அது இன்னொருத்தவங்க சொல்றதால மாறாது, தானாவே மாறினாதான் உண்டு அப்படின்னு பூஷு சொல்லிட்டு இருக்கான். ஆமா இல்ல, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு இவ பல்ல காட்டிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம தங்கிலியோட டீம் எல்லாம் நேரா ஒரு ஆளுக்கு பாதி பேர் போட் எடுத்துட்டு அப்புறம் பறவைகளினா மேல பறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுஞ்சியை காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில என்னென்னலாம் ஆபத்து இருக்கு அப்படின்னு பறவைகள் தலைவன் கொஞ்சம் முன்னாடியே போய் பார்த்து பறந்தவங்களுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரே மாதிரி ரொம்ப புகை மூட்டமா இருக்கு, ஏதோ விஷம் இருக்க மாதிரி இருக்கு, எல்லாரும் பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்க அந்த சிக்னலை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு அங்க இருக்கிற கீழே இருக்க அத்தனை பேரும் முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு
ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜியூனை காட்டுறாங்க. ஜியூன் பார்த்துட்டு நேரா கிளம்பி அதான் அந்த சாய் இருக்கான்ல அவனை பாக்குறதுக்காக அந்த கலரை பெட்டிக்குள்ள படுத்துட்டு பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கான். தங்லி என்னைக்கு அனுப்பிட்டு அவங்களாம் ஏதோ ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு, அவங்க நல்ல வேலை பாக்குறாங்க போல, எனக்கு மட்டும் போரிங் வேலை அப்படின்னு ஜியூன் சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்து சவப்பெட்டியில இருக்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு சவப்பெட்டியில இருந்துட்டு இன்னொரு ஆளு அதான் அந்த இன்ஜினியர் இருக்கான்ல அவனை பார்த்து நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணு புரியுதான்னு சொல்ல, சரி சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையனுக்கு போய் எதுக்கு இந்த இன்ஜினியர் வேலை பார்க்கணும், வேர்ல்டு நம்பர் 1 இன்ஜினியர், ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜியூன்னு யோசிச்சுட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான். ஏதோ முக்கியமா நடக்க போகுது போல அப்படின்னு. இங்க அடுத்து நம்ம தங்லி கிட்ட ஏதோ மயக்க மருந்து மாதிரி இருக்கு அப்படின்னு பறவைகள் தலைவர் சொன்னாருல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாத்து மருந்து சாப்பிட்டுட்டு அதை கடந்து வந்துடுறாங்க. இவங்க அடுத்து கடந்து வர இடத்த பார்த்தா ப்ளூ கலர் பூவா இருக்கு. அந்த பூல இருந்து எக்கச்சக்கமான பூச்சி பறந்து வருது, பயங்கரமான விஷ பூச்சியா. இது யாரையும் பக்கத்துல வர விடாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எக்கச்சக்கமான பூச்சி வந்துட்டு இருக்கு. இத பக்கத்துல வர விடக்கூடாது அப்படின்னு இப்ப என்ன பண்ணலாம் தங்லி பாக்கிறதுக்குள்ள நம்ம மாஸ்டர் இருக்காருல, பெரிய மாஸ்டர், அவரோட வாள் எடுக்கிறாரு. அவர் வாள் பவர் மூலமா அங்க இருக்கிற எல்லா பூச்சியும் அழிச்சு போட்டுடுறாரு. தங்லிய பார்த்து சிரிக்கிறாரு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா போற வழியிலேயே தண்ணி எல்லாம் அந்த பக்கமா உங்களே போட்ல தானே போறாங்க, ஆனா தண்ணி போக முடியாத மாதிரி ரோடு பிளாக் ஆயிருக்கு. இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தங்லி மேல பறந்து போறான். ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கு நடுவுல ஒரு பெரிய கேப்ப போட்டு இவங்களுக்கு தண்ணி போறதுக்கு வழியை கிரியேட் பண்ணி கொடுத்துடுறான். அங்க இருக்கிற எல்லாரும் இப்படி கூட ஒருத்தங்களுக்கு சக்தி இருக்குமான்னு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்க. நேரா எல்லா போட்டும் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கு. இந்த எல்லாமே இந்த லூயனோட மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க பாத்துடுறாங்க. இங்க பறவைகள் தலைவன் பறந்து போயிட்டு இருக்காரு, திடீர்னு அட்டாக் ஆரம்பிக்குது. நம்ம பறவைகளை வச்சிட்டு இருக்க எல்லாரும் ஓரமா போங்க, சீக்கிரமா சிக்னலை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு மத்த எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்காரு. இங்க அந்த விஷயம் நேரா நம்ம தங்லிக்கு தெரிஞ்சிருக்கு. வேகமா வந்து பக்கத்துல இன்ஸ்பெக்டரும் நிக்கிறான். என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டு இருக்கான். நான் மட்டும் போக போறேன், உள்ள நிறைய டிராப் இருக்கு, நீங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்ல, தனியா போய் என்ன பண்ண போற, ஸ்கோர் பண்ண போறியா அப்படின்லாம் கேட்டுட்டு நம்ம தங்லி மட்டும் அங்க இருந்து போறதை பார்த்துட்டு நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல மத்த ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு அவனும் கிளம்பி உள்ள போறான். இங்க மாஸ்டர் இருக்க சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடும் இந்த லூயனோட ஒரு அடியாளுங்க அல்லக்கைங்க அப்புறம் அடுத்தடுத்த மாஸ்டருங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற நானும் பாக்குறேன் அப்படின்னு அந்த அல்லக்கை பொண்ணு மாஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதோட தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.